ரேடியோவில் கூட சூர்யா சாரோட பாட்டு தான் ஓடுது. தொப்படியும் வந்து நனைஞ்சிட்டேன் கேஸ். ஆக்சுவலி படத்தை பற்றி சொல்கிறேன், செம்மையாக இருந்துச்சு கேஸ். ஆஃப்டர் ஸோ லாங் டைம் சூர்யா சாரோட பெஸ்ட்டு மூவி இது, அதுதான் நான் சொல்லுவேன். ரொம்ப நாள் சென்று ஒரு செம்மையான ஒரு சூர்யா சாரோட படம் வந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு கேஸ். ஆர்ஜே பாலாஜி என்ன ஒரு நல்லா தரமாக பண்ணியிருக்காரு படத்தை. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நான் எடுத்த ஆலில் வந்து ஏன் கேட்குறீங்க, லைக் ஸ்டார்டிங்லேருந்து படம் முடிகிற வரைக்கும் கட்டி நானும் சேர்ந்துக்கின்ற கூட்டத்தில் கட்டி செம்மையாக என்ஜாய் பண்ணேன். ஒரு சில ட்விஸ்ட்டு, லைக் ஒரு சில கேமியோலாம் நீங்கள் வந்து பார்க்கலாம், அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். முக்கியமாக நான் வந்து தளபதி சாரோட ஃபேன். ஸோ அவருக்கப்புறம் எனக்கு சூர்யா சார் ரொம்ப பிடிக்கும். சூர்யா சார் ஃபேன்ஸ்க்கு இது மிகப்பெரிய ஒரு செம்மையான ஒரு கிஃப்ட்டு. தயவு செஞ்சு இந்த படத்தை மிஸ் பண்ணிடுறானுங்க, நீங்கள் தியேட்டரில் பாருங்கள் இந்த படத்தை. அதே மாதிரி தளபதி ஃபேன்ஸை என்ஜாய் பண்ணுவீங்க, அதுக்கான சம்பவம் இந்த படத்தில் இருக்குது. ஸோ அதுதான் நான் சொல்லுவேன் கேஸ். ஸோ கருப்பு பெஸ்ட்டு. எனக்கு சூர்யா சாரோட 7ஆம் அறிவு மாற்றான்லாம் வந்து என்னோட ஃபேவரட் மூவி. ஆஃப்டர் ஸோ லாங் டைம் இந்த படத்தை நான் சொல்லுவேன். அவ்வளோ அதுவும் வந்து இது சாங்ஸும் சரி, பிஜிஎம்மும் சரி, அதுவும் வந்து ஐயோ ஆர்ஜே பாலாஜின்னு அவரோட அந்த வில்லனிசம். நான் நினச்சேன் ஒரு வேளை வந்து என்ன இது சூர்யா சாருக்கு இவர் வில்லனாக வராரு மேபி வந்து, ஆனால் அதுவும் இவர் வந்து சூர்யா சார் வந்து ஒரு காடாக வராரு. அப்போ எப்படி இந்த கடை போவோம், இவரு தானே ஸ்ட்ராங்காக இருப்பார் ஏன்னா இவர் காடு. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், அவரோட வில்லனிசம், த வே இ ப்ராட் அ ஸ்டாரி ஆல், அண்ட் அவரோட அந்த நடிப்பு பின்னிட்டார் ஆர்ஜே பாலாஜி என்ன. ஸோ அவரோட வில்லனிசமும் சரி எல்லாமே செம்மையாக இருந்துச்சு கேஸ். அந்த விஷுவல்ஸ், அந்த சூர்யா சார் காடாக காமிக்கிற அந்த விஷுவல்ஸ் இருக்குது, அது செம்மையாக இருந்துச்சு கேஸ். என்ன சொல்கிறது, அந்த சூர்யா சாருக்கு வந்து இந்த காட் கெட்டப் உண்மையாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அது ஐயாவாக வந்து ஒரு ஐயாவாக அவர் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு கேஸ் உண்மையாக. ஸோ அதுதான் நான் சொல்லுவேன், கருப்பு படம் உண்மையாக ஒரு பிளாஸ்ட்டு தான், பெஸ்ட்டு. ஸோ மறக்காமல் இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் கைஸ். தயவு செஞ்சு நிறைய சீன்ஸ்லாம் இருக்குது, ஸ்பாயில் பண்ணிடாதீங்க பார்க்காதவங்க கிட்டலாம். ஸோ நீங்களும் போய் பாருங்கள், யார்ட்டையும் ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. ஸ்டாரில் ஆடிவே ஏதாவது போட்டால் கூட ஸ்பாயில் பண்ணுற மாதிரி போடாதீங்க, ஐப்பேட்டுற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன் கைஸ்.